வணக்கம். நேற்று ராத்திரியும் தோசை தான், இன்றைக்கி காலத்தையும் தோசை தான். ஒரு சடங்கு வீடு இருக்குது, அதனால் ஆளுக்கு 2 தோசையை ஊற்றி கொடுத்துர்லாம். வேறு ஏதாச்சும் பண்ணியாச்சுன்னா கிச்சன் பூரா அழுக்காயிரும், நிறைய பாத்திரம் சேர்ந்துரும், கழுவணும். தோசைனா ஈஸியாக வேலை முடியுமா? அதனால் தோசை பண்ணிடலான்னு தோசை ஊற்றலான் இருக்கேன். இந்த பிள்ளைகள் வேறு கார சட்னின்னு உயிர் எடுக்க, அப்படி அதில் என்னத்தை தான் இருக்குதுன்னு தெரில. எனக்கு எரிச்சலாக இருக்குது. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன்னு கொஞ்சம் தேங்காயை திருவி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் பொரிக்கடலை, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல் 2 எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அந்த சட்னிலையும் ஊற்றி தேவைக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். நான் எப்போ தோசை ஊற்ற போனாலும் இந்த பொடியும் மேலே கிச்சனில் ஏறி உக்காந்துட்டு நான் தான் ஊற்றுவேன், உனக்கு நான் தான் தோசை ஊற்றி தருவேன், உனக்கு நான் தான் தோசை ஊற்றி தருவேன்னு உயிர் எடுத்துக்கிட்டே இருப்பாள். இன்றைக்கும் அதே மாதிரி தான். தோசை கல்லை தூக்கி அடுப்பில் வச்சதும் வந்துட்டா. வந்து பக்கத்தில் இந்த அது யாருக்கிட்டே வேதனை ஏறி உக்காந்துருக்குமே ஒருத்தர் மேலே, அது மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாள். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அவகிட்ட தோசை ஊற்றுன்னு கொடுத்தா அவ்வளோதான், கிச்சன் பூரா எனக்கு வேலை வச்சுருவா. அதுக்கு பயந்தே நான் கொடுக்கல, வேண்டாமா நானே ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே மழை வேறு, குளிர் தாங்க முடியல. நீ இந்த குளிரில் கிச்சனில் வேறு குளிர்லன்னே அவ்வளோதான், சன்னி வந்து செத்துருவேன். அதனால் வேண்டாம், நானே ஊற்றிட்டேன். அடிப்பொடியாக தோசையை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. தோசையும்